வணக்கம். சப்தங்களுக்கு இடையே தியானம் செய்து பழகுவது எப்படி என்ற ஒரு தெளிவை நாம் இதன் மூலமாக காண்போம். நிறைய பேருக்கு சப்தங்களுடைய பிரச்சனை இல்லை தியானம் செய்யும்பொழுது, அது ரொம்ப நல்லது. ஆனால் சிலருக்கு பார்த்திங்கன்னா சப்தங்கள் ஒரு பெரும் தொந்தரவாக இருக்குது. வீட்டுக்குள்ளே இருந்தே வரக்கூடிய சத்தம் இருக்குது, வீட்டுக்கு பக்கத்துலேருந்து வரக்கூடிய சத்தம் இருக்குது. இப்போ தெரு சைடில் வீடு இருந்துச்சு அப்படின்னா வண்டி போக்குவரத்து சத்தம் எப்போவும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அல்லது கோவில் பக்கத்தில் வீடு, கோவில் இருக்கிற இடத்துல வீடு இருந்துச்சு அப்படின்னா கோவிலில் பாடக்கூடிய பாடல்கள் ஒரு தொந்தரவாக இருக்கும். அல்லது சர்ச்சு, அவங்க அடிக்கடி ப்ரே பண்ணுவாங்க, அங்கேருந்து வரக்கூடிய சத்தம் தொந்தரவாக இருக்கும். இது எல்லாமே தியானம் செய்கிறவருக்கு அல்லது யோகம் கூடியவருக்கு. அதே போல் தெருவில் நாய் குலைச்சிக்கிட்டு இருக்கோம், பூனைகள் கத்திக்கிட்டு இருக்கோம், பசங்க விளையாடிக்கிட்டு இருக்கோம். பக்கத்து வீட்டில் சின்ன பசங்க விளையாடும், பக்கத்து வீட்டில் டிவி ஓடும், அல்லது நம்ம வீட்டிலே டிவி ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்ம வீட்டுக்குள்ளவே பசங்க விளையாடிக்கிட்டு சத்தம் போடும். ஸோ இப்படிப்பட்ட சத்தங்கள் எல்லாம் நம்மை சுற்றி இருக்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் தியானம் செய்ய வேண்டுமானால் இந்த சப்தங்களுக்கு இடையே தியானம் செய்து தன்னை பழக்கி கொள்ள வேண்டும். அது எப்படி அவர் அதை பழகி கொள்வது என்பதை பற்றிய தெளிவான ஒரு விளக்கத்தை நாம் இங்கு காண்போம். இப்படி நம்மளை சுற்றி சத்தங்கள் இருக்குது தியானம் செய்கிற நேரத்தில் அப்படின்னா அதுக்கு 2 படிகள் இருக்குது. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2. அந்த 2 படிகளை நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு பார்த்துக்கங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்தங்கள் இருந்தாலும் அதற்கு இடையே நாம் அமர்ந்து நம்முடைய தியானத்தை சரியாக செய்ய முடியும் என்பதை நீங்கள் அனுபவத்தில் பார்க்க முடியும். சரிங்களா? அனுபவத்திலே நீங்கள் அதை அடைய முடியும். இது ஒரு செயல்முறைக்கு உட்பட்ட பயிற்சி தான். சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட நம்மை அருகில் இருக்கக்கூடிய சத்தங்கள் அதன் பாதிப்பு இருந்தாலும் அதன் பாதிப்பிலிருந்து விடுபட்டு நம்முடைய தியானத்தில் நாம் ஆழ்ந்து செல்ல முடியும். நம்முடைய கவனத்தை நமக்கு உள்ளேயே வைத்து கொள்ள முடியும். உள்ளே வைத்து கொண்டால்தான் தியானத்தில் நாம் செல்ல முடியும். கவனம் வெளியவே இருந்துச்சுன்னா தியானத்தில் போக முடியாது. சரிங்களா? சரி, இதுக்கு 2 படிநிலை சொன்னேன். இப்போ நீங்கள் தியானத்தில் உட்காடுறீங்க, வெளியே இருந்து ஏதோ ஒரு சத்தங்க வருது. வண்டி போகிற வர சத்தம், இல்லை நாய் குலைக்கிற சத்தம், இல்லை யாரோ மக்கள் சண்டை போட்டுக்கிறாங்க அந்த சத்தம், இல்லை சின்ன பசங்க விளையாடுறாங்க அந்த சத்தம், இல்லை பூனை கத்துது அந்த சத்தம், டிவி ஓடுது அந்த சத்தம், அல்லது மார்க்கெட் பக்கத்தில் வீடு இருக்குது, சந்தை பக்கத்தில் வீடு இருந்தால் அது ஒரே சத்தமாக தான் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சந்தை கடை சத்தமாக இருக்குது. ஸோ இந்த சத்தம் ஏதாவது வருதுன்னு வச்சுக்கோங்க. தியானம் செய்ய உட்காந்துட்டீங்க, இந்த சத்தம் வரும் பொழுது என்ன பண்ணணும்? கண்ணை மூடி நீங்கள் தியானத்தை ஆரம்பிச்சிட்டிங்க. சத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த சத்தத்தை நீங்கள் முதல்ல உத்து கேட்கணும். முழுமையான கவனத்தை கொண்டு அந்த சத்தத்தை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். கவனிக்கும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட விருப்பம் வெறுப்பு ஏதாவது அந்த சத்தத்தின் மீது இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இதுதான் முதல் படி. அந்த சத்தத்தை நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படின்னு பார்க்கணும், அல்லது அந்த சத்தத்தை நீங்கள் வெறுக்கிறீங்களா அப்படின்னு பார்க்கணும். இது 2மே இருக்கக்கூடாது. இது 2ல் ஏதாவது ஒன்று இருந்தாலும் நீங்கள் தியானம் செய்ய முடியாது. அந்த சத்தத்தோடு போராடிக்கிட்டு தான் இருப்பீங்க. சரிங்களா? சரி, விருப்பம் இருக்குது அப்படின்னா அந்த சத்தத்தோடு ஐக்கியமாகி நீங்கள் அந்த சத்தத்தை கேட்குறதுலேயே ஒரு இனிமையான ஒரு கற்பனையான ஒரு இன்பத்தில் அப்படியே நீங்கள் மிதந்து போயிடுவீங்க. தியானம் செய்வதை நிறுத்தி கொள்வீர்கள். தியானம் போகாது, சத்தத்தை ரசிக்கிற அனுபவம் தான் அங்கே போய்கிட்டு இருக்கும். சரி, இப்போ அந்த சத்தத்தை நீங்கள் வெறுக்கிறீங்க, பிடிக்கல, எரிச்சலாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னா அந்த சத்தம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சத்தத்தோடு போராடிக்கிட்டு இருப்பீங்க. இந்த சத்தம் எனக்கு பிடிக்கல,
இந்த சத்தம் இந்த நேரத்தில் எனக்கு தேவையில்லை, வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வெறுப்போட அந்த சத்தத்தோடு நீங்கள் போராடிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த போராட்டமும் சரி, அதை விரும்புவதும் சரி, ரெண்டுமே அதோடு நாம் கொள்ளக்கூடிய சம்பந்தம்தான். இந்த சம்பந்தத்தை, தொடர்பை நாம் அறுக்க வேண்டுமானால் முதலில் அந்த சத்தத்தின் மீது நமக்குள்ள பற்று என்று சொல்லக்கூடிய அந்த வெறுப்பை நாம் நீக்க வேண்டும். வெறுமனே கண்ணை மூடி மூச்சை கவனிக்கும் போது வரக்கூடிய அந்த சத்தம், வெளியே இருந்து வரக்கூடிய சத்தத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த விருப்பு அல்லது வெறுப்பை நீங்கள் நீக்கிவிட்டால் அடுத்த படிநிலைக்கு நீங்கள் வரலாம். அடுத்த படிநிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சத்தம் உங்களுடைய வெறுப்பு என்ற அந்த இரண்டையும் நீக்கப்பட்ட ஒரு சத்தமாக இருக்குது. இப்போ நீங்கள் கேட்குற சத்தத்தில் உங்களுடைய விருப்பமும் இல்லை, வெறுப்பும் இல்லை. அப்போ அந்த சத்தம் என்ன இருக்கும்? வெறுமனே சத்தம்னா சத்தம், அவ்வளோதான். அந்த சத்தத்தை இப்போ நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டால், வெறும் சாட்சியாக உங்களால் பார்க்க முடியும். சாட்சியாக பார்க்கும் பொழுது வெறுமனே பார்ப்பீங்க, அதிக நேரம் பார்க்க முடியாது. இது இரண்டாவது படிநிலை. சாட்சியாக வெறுமனே அந்த சத்தத்தை நீங்கள் கவனித்து கொண்டு இருப்பது என்பது இரண்டாவது நிலை. இப்படி கவனிக்கும்பொழுது அந்த சத்தம் கொஞ்ச நேரத்தில் பொறுத்து ஜீரோவாக மாறிடும். கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த சத்தம் உங்களுக்கு கேட்காத ஒரு சத்தமாக, பூஜ்ஜியமாக மாறிவிடும். அப்பொழுது அந்த சத்தம் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கும், உங்களை நோக்கி வரும். ஆனால் உங்களுக்கு அது உள்ளே வாங்க மாட்டீங்க, கேட்காது. ஏன்னா அது மேலே உங்களுக்கு எந்த ஒரு அடையாளமும் கிடையாது. அது பிடிக்கலன்றது இப்போ கிடையாது. அதனால் நீங்கள் கவனிக்கிறீங்க, ஆனால் அந்த சத்தம் உங்களை கேட்கல. அப்போ உங்கள் கவனம் உங்ககிட்ட முழுமையாக இப்பொழுது நிற்கும். அந்த கவனத்தை கொண்டு உங்கள் சுவாசத்தை நீங்கள் இப்பொழுது முழுமையாக கவனிக்க முடியும். ஸோ உங்களை சுற்றி இப்படிப்பட்ட எந்த ஒரு சத்தமாக இருந்தாலும், வீடு சத்தமான இடத்துல அமைஞ்சிருந்தாலும், ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நிச்சயமாக நல்ல முறையில் தியானம் செய்ய முடியும். இப்படி நீங்கள் பழகி கொண்டால், பல நாட்கள் இது பழகணும். ஒரு மாதம் வச்சுக்கோங்களேன், மிஞ்சி போனால் ஒரு மாதம் பழகினாலே உங்களுக்கு அதுக்கப்புறம் அது பழகிடும். பழக எதுவுமே பழக்கத்துக்கு வந்துடுச்சுன்னா அதன் பிறகு அது சுலபமாகிவிடும். நமக்கு தெரியும் இல்லையா? அதே போல் இது பழகிட்ட பிறகு ரொம்ப சுலபமாக உங்களுக்கு தோன்றும். அதன் பிறகு நீங்கள் தியானத்தில் உட்கார்ந்தீங்கனாலும் வீட்டில் சத்தங்கள் என்ன சத்தம் வந்தாலும் சரி, அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. உங்கள் தியானத்தை நீங்கள் அழகாக கொண்டு போவீங்க. தியானம் முழுமையாக நடக்கும். சத்தம் பாட்டுக்கு வெளியே இருக்கும். அந்த சத்தம் உங்களை துளி கூட பாதிக்காது. தியானத்தை அது தொடவே தொடாது. உங்கள் கவனம் சுவாசத்தின் மேலேயே இருக்கும். உங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படக்கூடிய அந்த மன எழுச்சி, உடல் உணர்ச்சிகளை மட்டுமே கவனித்து கொண்டு, மேலும் சுவாசத்தை கவனித்து கொண்டு உங்கள் கவனம் முழுமையாக உங்களிடமே இருக்கும். இதை நீங்கள் பார்க்க முடியும். இது செயல்பாட்டு தன்மை கொண்ட முறை என்பதை நான் இங்கு தெளிவாக விளக்குகிறேன். இது நல்லா புரிஞ்சிருக்கு இல்லைங்களா? இதில் புரியாத ஏதாவது பகுதி இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் மேலும் விளக்கி உங்களுக்கு கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.